வெல்கம் டு விதை டிஎன்பிசி அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா நம்பர் ரேங்கிங். ஓகே ரேங்கிங்னு என்ன? ஜஸ்ட் நம்ம எல்லாத்தையும் ரேங்க் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு க்யூவில் நின்றுருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த க்யூவில் நான் ஃபஸ்ட்லேருந்து பார்க்கும்போது ஒரு தேர்ட் பிளேஸில் நின்றுருக்கேன். ஃபஸ்ட்லேருந்து பார்க்கும்போது 1 2 3 ஒரு தேர்ட் பிளேஸில் நின்றுருக்கேன். இதே நான் பின்னாடி அந்த க்யூவோட ரிவர்ஸ் சைட்லேருந்து பார்க்கும்போது எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 6 7th பிளேஸில் நின்றுருக்கேன்னு வச்சுக்கோ. நான் ஃபஸ்ட்லேருந்து பார்க்கும்போது தேர்ட் பிளேஸில் நின்றுருக்கேன். அதே கடைசிலேருந்து பார்க்கும்போது நான் 7th பிளேஸில் நின்றுருக்கேன். இப்போது என்னால் அந்த ரோவில் இருக்கிற டோட்டல் எத்தனை பேர் இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியுமா? ஈஸியாக சொல்லிடலாமா? இந்த இடத்துல தான் நான் நின்றுருக்கேன். கரெக்டாக ஃபஸ்ட்லேருந்து பார்க்கும்போது தேர்டு, கடைசிலேருந்து பார்க்கும்போது 1 2 3 4 5 6 7th பிளேஸில் நின்றுருக்கேன். இப்போ மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க? 1 2 3 4 5 6 7 8 9, டோட்டல் 9. ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? இதை நம்ம சின்ன ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிப்போம். Total equal to டாப் ரேங்க்னா மேலேருந்து பார்க்கும்போது எத்தனாவது ரேங்க்? தேர்ட் ரேங்க் மைனஸ் பாட்டம் ரேங்க் மைனஸில் ப்ளஸ். ஓகேவா? டாப் ரேங்க் ப்ளஸ் பாட்டம் ரேங்க் -1. ஏன் இந்த -1 பண்ணுறோன்னா, நம்ம டாப்லேருந்து பார்க்கும்போது நம்ம இருப்போம், பாட்டம்லேருந்து பார்க்கும்போதும் நம்மளை கணக்கில் எடுத்துப்போம். ஸோ நம்மளை 2 டைம்ஸ் கணக்கில் எடுத்துப்போம். ஸோ -1. ஓகேவா? இப்போ டாப் ரேங்க் நம்மளுக்கு என்னவாக இருக்கும்? 3 ப்ளஸ் பாட்டம் ரேங்க் நம்மளுக்கு என்னவாக இருக்கும்? 7. 3 + 7 10 -1. இப்போ 10 -1 நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 9. அப்போ டோட்டல் 9. ஓகேவா? ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம். டாப்லேருந்து பார்க்கும்போது நான் தேர்ட் ரேங்க்கில் இருக்கேன், பாட்டம்லேருந்து பார்க்கும்போது நான் 7th ரேங்க்கில் இருக்கேன். ஓகேவா? அப்போ எனக்கு முன்னாடி எத்தனை பேர் இருப்பாங்க? 2 பேர் இருப்பாங்களா? அதே 7th எனக்கு முன்னாடி ஒரு 6 பேர் இருப்பாங்களா? அப்போ 6 + 2 நம்மளுக்கு 8. நம்மளையும் ஆட் பண்ணோன்னா 9. ஓகேவா? இந்த ஃபார்முலா மெத்தட்லையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம், இல்லை ஒரு ரியாலிட்டி பேஸ்டாக நம்ம அதை யோசித்து இந்த மெத்தட்லையும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? சரி, ஓகே. இதே இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு க்யூவில் டோட்டல் 30 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? நம்ம இங்கே என்ன பார்த்தோம்? பாட்டம் ரேங்க்கு, டாப் ரேங்க்கு, பாட்டம் ரேங்க் பார்த்தோம். இதே மாதிரி நம்மளுக்கு என்ன கேட்கலாம்? லெஃப்ட் ரேங்க்கு, ரைட் ரேங்க் எது வேணால் கேட்கலாம். ஓகேவா? லெஃப்ட்டு, ரைட்டு, இல்லை டாப்பு, பாட்டம் எது வேணால் கேட்கலாம். அது நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். சரி, ஓகே. அடுத்து இப்போது டோட்டல் ஒரு 30 பேர் இருக்காங்க. ஓகேவா? ஒரு ரோவில் டோட்டல் 30 பேர் இருக்காங்க. 30 பேரில் நான் ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கும்போது, அதாவது டாப்லேருந்து பார்க்கும்போது ஒரு 5th பிளேஸில் இருக்கேன். ஓகேவா? ஒரு 5th பிளேஸில் இருக்கேன். இப்போ பாட்டம்லேருந்து நான் எத்தனாவது பிளேஸில் இருக்கேன்னு கண்டுபிடிக்க முடியுமா? 30 பேர் இருக்காங்க. நான் டாப்லேருந்து பார்க்கும்போது ஒரு 5th பிளேஸில் இருக்கேன். இப்போ பாட்டம்லேருந்து நான் என்னால் எத்தனாவது பிளேஸில் இருக்கேன்னு கண்டுபிடிக்க முடியுமா? இப்போ எக்ஸாம்பிள் நான் டாப்லேருந்து பார்க்கும்போது 5th பிளேஸில் இருக்கேன்னா, அப்போ எனக்கு முன்னாடி எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு 4 பேர் இருப்பாங்க. சரி, ஓகே. அப்போ எனக்கு கீழே எத்தனை பேர் இருப்பாங்க? மொத்தம் 30 பேர். இங்கே 5 பேர் போயிட்டாங்கன்னா மிச்சம் எத்தனை பேர் இருப்பாங்க? கீழே 25 பேர் இருப்பாங்களா? 25 பேர் இருப்பாங்களா? மொத்தம் 30 பேர். இங்கேயே 5 பேர் போயிட்டாங்க. மிச்சம் இருக்கிறவங்க எல்லாம் கீழே தான் இருப்பாங்க. அப்போ எத்தனை பேர்? 25 பேர் கீழே இருப்பாங்க. ஓகேவா? இப்போ என்னோடய ரேங்க் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாமா? இப்போ பாட்டம்லேருந்து பார்க்கும்போது எத்தனை பேர் இருக்காங்க? மொத்தம் 25 பேர் இருக்காங்க. அந்த 25க்கு அடுத்து தான் யார் இருக்கா? நான் இருக்கேன். அப்போ பாட்டம்லேருந்து பார்க்கும்போது 25 பேர். அப்போ என்ன ஆட் பண்ணனா 26வது ரேங்க். இப்போ பாட்டம்லேருந்து பார்க்கும்போது எத்தனாவது ரேங்க்கில் இருப்பேன்? 26வது ரேங்க். இதை அந்த ஃபார்முலாவையும் நம்ம யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம் ஈஸியாக. நம்ம ஃபார்முலா என்னன்னு சொல்லியிருந்தோம்? டோட்டல் ஈக்குவல் டு டாப் மைனஸ் பாட்டம், டாப் ப்ளஸ் பாட்டம் -1னா, இப்போ நம்மளுக்கு டோட்டல் கொடுத்துருக்காங்களா? டோட்டல் எவ்வளோ? 13 கொடுத்துருக்காங்க. ஒரு ரேங்க் கொடுத்துருக்காங்களா? டாப் ரேங்க் நம்மளுக்கு எவ்வளோன்னு சொல்லியிருந்தோம்? 5th ரேங்க்னு சொல்லியிருந்தோம். பாட்டம் ரேங்க் தான் நம்ம என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். அப்போ -1. இந்த -1 ஆன்சர் வந்துச்சு நம்மளுக்கு என்ன ஆகிடும்? +1 ஆகிடுமா? ஈக்குவல் டு 5 + b. இந்த 5 இன்சைடு வந்துச்சுன்னா 31 - 5 ஈக்குவல் டு பாட்டம் ரேங்க். அப்போது 31 - 5 நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 26 ஈக்குவல் டு பாட்டம். அப்போ பாட்டம் நம்மளுக்கு என்னவாக இருக்கும்? 26th. ஓகேவா? இதை வச்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு டோட்டல் +1 ரேங்க் கொடுத்தாங்கன்னா ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம்? இன்னொரு ரேங்கை கண்டுபிடிச்சிடலாம். இதே ஒருத்தரோட டாப் ரேங்க்கு கொடுத்து பாட்டம் ரேங்க்கும் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணிடலாம்? ஈஸியாக டோட்டல் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இதுதான் சின்ன கான்செப்ட். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஜஸ்ட் பேசிக் கான்செப்ட் தான். ஓகேவா?
சரி ஓகே, நம்ம கொஸ்டின்ஸ்குள்ளே போகலாம். கொஸ்டின்ஸ்குள்ளே போகும்போது நம்மளுக்கு ஈஸியாக நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகேவா? சரி ஓகே. சரி ஓகே, ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விமல் இஸ் 17th ஃப்ரம் டாப் அண்ட் 13th ஃப்ரம் பாட்டம். ஹவு மெனி பீப்புள் ஆர் தேர் இந்த ரோ? ஒரு ரோவில் விமல் வந்து டாப்லேருந்து பார்க்கும்போது எத்தனாவது ரேங்கில் இருக்கான்? 17th ரேங்கில் இருக்கான். இதே பாட்டம்லேருந்து பார்க்கும்போது எத்தனாவது ரேங்கில் இருக்கான்? 13th ரேங்கில் இருக்கான். ஓகேவா? ஒருத்தரோட 2 ரேங்க் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஈஸியாக எத்தனை பேர் அந்த ரோவில் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஃபார்முலா மெத்தட் யூஸ் பண்ணலாமா? டோட்டல் ஈக்குவல் டு டாப் ப்ளஸ் பாட்டம் மைனஸ் 1. இப்போ டோட்டல் ஈக்குவல் டு டாப் ரேங்க் எவ்வளோ? 17 ப்ளஸ் பாட்டம் ரேங்க் எவ்வளோ? 13 மைனஸ் 1. இப்போ டோட்டல் ஈக்குவல் டு 17 ப்ளஸ் 13 நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 20. 30 மைனஸ் 1. இப்போ டோட்டல் ஈக்குவல் டு நம்மளுக்கு 29. அப்போ டோட்டல் எத்தனை பேர் இருப்பாங்க? 29 பேர் இருப்பாங்க. ஓகேவா? சரி, ஃபார்முலா தேவைன்னா ஜஸ்ட் ஜென்ரலாக யோசிச்சு பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிள் விமல் மேலேருந்து பார்க்கும்போது ஒரு 17th பிளேஸில் இருக்காரா? அப்போ அவருக்கு முன்னாடி எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? கண்டிப்பாக ஒரு 16 பேர் இருந்திருப்பாங்களா? ஓகேவா? இதே கீழேருந்து பார்க்கும்போது 13வது இடத்துல இருக்காரா? அப்போ அவர் கீழே எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு 12 பேர் இருந்திருப்பாங்களா? அப்போ அவர் கீழே 12 பேர், அவருக்கு மேலே 16 பேர். 2 பேர்த்தையும் ஆட் பண்ணோன்னா 28 பேர். இப்போ நம்ம அவரையும் நம்ம ஆட் பண்ணோன்னா 29 பேர். அப்போ மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க? 29 பேர். ஓகேவா? இது ஜென்ரல். ஃபார்முலாவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி தேவைன்னா ஜென்ரலாகவும் நம்ம ஈஸியாக போட்டுக்கலாம். ஓகே, புரிஞ்சா? ஒன்றும் இல்லை, விமல் மேலேருந்து பார்க்கும்போது 17th பிளேஸில் இருக்கார். அப்போ அவருக்கு மேலே ஒரு 16 பேர் இருப்பாங்க. கீழேருந்து பார்க்கும்போது அவர் 13th பிளேஸில் இருக்கார். அப்புறம் அவர் கீழே ஒரு 12 பேர் இருப்பாங்க. ஓகேவா? இப்போ அவருக்கு மேலே ஒரு 16 பேர், அவர் கீழே ஒரு 12 பேர். அப்போ மொத்தம் 28 பேர். இப்போ அவரையும் நம்ம ஆட் பண்ணோன்னா 29 பேர். டோட்டல் 29 பீப்புள்ஸ் ஆர் தேர் இன் த ரோ. ஓகேவா? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான். சரி ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சரி ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ராம் இஸ் 18th ஃப்ரம் லெஃப்ட், 23rd ஃப்ரம் ரைட். ஓகேவா? ஒன்றா டாப் பாட்டம் கேட்கலாம், இல்லை ரைட் லெஃப்ட் கேட்கலாம். இந்த 2 இதில் தான் கேட்பாங்க. ஓகே, ஒன்றா டாப் பாட்டம் இல்லை ரைட் லெஃப்ட். ராம் இஸ் 18th ஃப்ரம் லெஃப்ட் அண்ட் 23rd ஃப்ரம் ரைட் இன் அ லைன் ஆஃப் அ பீப்புள். ஹவு மெனி பீப்புள் ஆர் தேர் இந்த லைன்? என்ன சொல்கிறாங்க? ஒரு வரிசையில் ராம் என்பவர் இடமிருந்து 18வது இடத்திலும் வலம் இருந்து 23வது இடத்திலும் உள்ளனர் எனில் வரிசையில் மொத்தம் எத்தனை பேர் உள்ளனர்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சிம்பிள் ஒரு டயக்ராம் வரைஞ்சிடலாமா? ஓகேவா? இதில் இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? லெஃப்ட் எண்ட். லெஃப்ட் எண்ட். ஓகேவா? இதை நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம்? ரைட் எண்ட். ரைட் எண்ட். ஓகேவா? இது லெஃப்ட் எண்டு, இது ரைட் எண்ட். ஓகே, ராம் இஸ் 18th ஃப்ரம் லெஃப்ட், அதாவது லெஃப்ட்லேருந்து பார்க்கும்போது ராம் எத்தனாவது பிளேஸில் இருக்கார்? 18th பிளேஸில் இருக்கார் ராம். ஓகே, லெஃப்ட்லேருந்து பார்க்கும்போது 18th பிளேஸில் இருக்கார். அதே 23rd ஃப்ரம் ரைட், அதே ரைட்லேருந்து பார்க்கும்போது எத்தனாவது பிளேஸில் இருக்கார்? 23rd பிளேஸில் இருக்கார். ஓகேவா? ஃபார்முலா வேணும்னா நீங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணிக்கோங்க. நம்ம ஜஸ்ட் நார்மலாக ஈஸியாக நம்ம தெளிவாக சொல்லிடலாம். இப்போது லெஃப்ட்லேருந்து பார்க்கும்போது 18th பிளேஸில் இருக்கார். கரெக்டாக? அப்போ அவருக்கு ஃப்ரெண்ட் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? ஒரு 17 பேர் இருந்திருப்பாங்க. கரெக்டாக? சரி ஓகே, இப்போ ரைட்லேருந்து பார்க்கும்போது 23வது இடத்துல இருக்கார். அப்போ அவருக்கு முன்னாடி எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? 22 பேர் இருந்திருப்பாங்க. ஓகேவா? அப்போது அவருக்கு லெஃப்டில் 17 பேர், அவருக்கு ரைட்டில் 22 பேர் இருந்திருப்பாங்களா? அப்போ மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 20, 30, 37, 39 பேரா? அப்போ நம்ம அவரையும் ஆட் பண்ணோன்னா 40 பேர் இருக்காங்களா? புரிஞ்சா? ஜஸ்ட் சிம்பிள் பேசிக் கான்செப்ட் தான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ராம் வந்து லெஃப்ட்லேருந்து பார்க்கும்போது 18வது இடத்துல இருக்கார். அதே ரைட்லேருந்து பார்க்கும்போது 23வது இடத்துல இருக்கார். இப்போ லெஃப்ட்லேருந்து பார்க்கும்போது 18வது இடத்துல இருந்தார்னா அவருக்கு முன்னாடி ஒரு 17 பேர் இருந்திருப்பாங்க. இதே ரைட்லேருந்து பார்க்கும்போது 23வது இடத்துல இருந்தார்னா அவருக்கு முன்னாடி ஒரு 22 பேர் இருந்திருப்பாங்க. இப்போ அந்த 22 + 17 நம்மளுக்கு 39 ஆச்சா? இப்போ அவரையும் நம்ம ஆட் பண்ணோன்னா மொத்தம் 40 பேர். ஓகேவா? இதே நம்ம ஃபார்முலாவில் போனோம்னா ஜஸ்ட் சிம்பிள் தான். அந்த டாப் பாட்டம் பதிலாக ரைட்டு லெஃப்ட்டுன்னு மாற்றிடணும். ஓகேவா? அப்போ டோட்டல் ஈக்குவல் டு லெஃப்ட் ரேங்க் ப்ளஸ் ரைட் ரேங்க்
மைனஸ் 1 ஓகேவா. இப்போ லெஃப்ட் ரேங்க் நம்மளுக்கு எவ்வளோன்னு தெரியும் 18ன்னு தெரியும், ரைட் ரேங்க் நம்மளுக்கு 23ன்னு தெரியும், மைனஸ் 1. இப்போது 18 + 23 20 30 41 மைனஸ் 1 நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 40. அப்போ டோட்டல் நம்மளுக்கு எத்தனை பேர் இருக்காங்க, டோட்டல் நம்மளுக்கு 40 ஓகேவா. ஜஸ்ட் 1 செகண்ட், டோட்டல் நம்மளுக்கு 40 ஓகேவா. ஃபார்முலாவே போட்டுக்கலாம், இல்லை ஜென்ரலாக நீங்கள் யோசிச்சாங்கனாலும் ஈஸியாக அந்த ஆன்சர் கிடச்சிடும். புரிஞ்சா? சரி ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் நல்லா பாருங்கள். Lemon tree is 13th from either end in a row of trees. How many trees are there in the row? அதாவது எலுமிச்சை பழம் ஒன்று வரிசையில் இரு முனைகளில் இருந்தும், அதாவது லெஃப்ட்லேருந்து பார்க்கும்போதும் ரைட்லேருந்து பார்க்கும்போதும் 13th பிளேஸில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்துச்சுன்னா அந்த வரிசையில் மொத்தம் எத்தனை மரங்கள் இருக்குதுன்னு கேட்குறாங்க. சேம் அதே மெத்தட் தான். ஒரு லெமன் ட்ரீ லெஃப்ட்லேருந்து பார்க்கும்போதும் 13th பிளேஸில் இருக்குது, இதே ரைட்லேருந்து பார்க்கும்போதும் 13th பிளேஸில் இருக்குது. இப்போ மொத்தம் எத்தனை மரம் இருந்திருக்கும்? இப்போ லெஃப்ட்லேருந்து பார்க்கும்போது 13th பிளேஸில் இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 12 மரம் இருந்திருக்குமா? இதே ரைட்லேருந்து பார்க்கும்போது 13th பிளேஸில் இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 12 மரம் இருந்திருக்குமா? இப்போ 12 + 12 24. அப்போ அந்த மரத்தை ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு 25 ஓகேவா. இதே ஃபார்முலா யூஸ் பண்ணோன்னா டோட்டல் ஈக்குவல் டு லெஃப்ட் ப்ளஸ் ரைட் ரேங்க் மைனஸ் 1 ஓகேவா. லெஃப்ட் நம்மளுக்கு என்ன தெரியும் 13, ரைட்டும் நம்மளுக்கு 13ன்னு தெரியுமா. லெஃப்ட் 13 ரைட் 13 மைனஸ் 1. இப்போ 13 + 13 26 மைனஸ் 1 என்ன கிடைக்கும் 25. இப்போ டோட்டல் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க 25 பேர் இருந்திருப்பாங்க ஓகேவா. ஜஸ்ட் இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான பேசிக் கொஸ்டின்ஸ் தான் ஓகேவா. ரேங்கிங் பொறுத்தளவுக்கு ரொம்ப எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ஒரே ஒரு கான்செப்ட் ஓவர்லேப்பிங் கான்செப்ட்னு வரும், அந்த இடத்துல மட்டும் லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், போக போக அந்த சம்ஸ் எல்லாம் பார்க்கலாம் சரியா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின். Hmm. 39 science students of a class were seated in a row in an auditorium. ஓகேவா. ரோஷன் was 12th from starting. What was his position from end? அதாவது ஒரு கிளாஸில் 39 பேர் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. டோட்டல் எத்தனை பேர் இருக்காங்க 39 பேர் இருக்காங்க. அதில் ரோஷன் வந்து ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கும்போது 12th பிளேஸில் இருக்கார். அப்போது எண்டிங்லேருந்து பார்க்கும்போது எத்தனாவது பிளேஸில் இருக்காருன்னு கேட்குறாங்க ஓகேவா. ஃபார்முலாலையும் ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம ட்ரெடிஷ்னல் நார்மலாக ஜென்ரலாக யோசிச்சு சால்வ் பண்ணுறதாலும் ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ மொத்தம் 39 பேர் இருக்காங்களா ஓகேவா. ஒரு ரோ எடுத்துக்கலாம், மொத்தம் 39 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ரோஷன் வாஸ் 12th ஃப்ரம் ஸ்டார்டிங். ரோஷன் வந்து ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கும்போது ஒரு 12வது இடத்துல இருக்கார் ஓகேவா. இப்போ பாட்டம்லேருந்து பார்க்கும்போது எத்தனாவது இடத்துல இருக்காருன்னு கேட்குறாங்க. இப்போது 39 பேர் இருக்காங்க. இப்போ ரோஷன் ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கும்போது 12th பிளேஸில் இருக்கார். அப்போ அவருக்கு முன்னாடி எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? கண்டிப்பாக ஒரு 11 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க கரெக்டாக. சரி ஓகே, இப்போ 39 பேரில் ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கும்போது ரோஷன் 12th பிளேஸில் இருக்கார். அவருக்கு முன்னாடி ஒரு 11 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. அப்போ மொத்தம் 12 பேர் இருக்காங்க. அப்போ அவருக்கு கீழே எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? 39ல் 12 போச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் 27. அப்போ அவர் கீழே தான் அந்த மிச்சம் 27 பேரும் கீழே தான் இருந்திருப்பாங்க கரெக்டாக. இப்போ நம்ம பாட்டம் ரேங்க் ஈஸியாக கண்டுபிடிக்கலாமா? இப்போ கீழேருந்து பார்க்கும்போது ஒரு 27 பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் யார் இருக்கா? ரோஷன் இருக்கான். அப்போ 27னா ரோஷன் எத்தனாவது இடத்துல இருக்கான்? 28வது இடத்துல இருக்கான் ஓகேவா. ரோஷன் 28வது இடத்துல இருக்கான். ரொம்ப சிம்பிள் தான். ஒரு 39 பேர் ஒரு கிளாஸில் இருக்காங்க. ரோஷன் ஃபஸ்ட்லேருந்து பார்க்கும்போது 12வது இடத்துல இருக்கான். அப்போ அவனுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு 11 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க ஓகேவா. சரி, அப்போ அவனுக்கு கீழே எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? மொத்தம் 39 பேர். அவன் 12வது இடத்துல இருக்கான். அப்போது அவனுக்கு முன்னாடியே 11 போய்டும், அவன் 12. அப்போ அவனுக்கு கீழே மிச்சம் எத்தனை பேர் இருப்பாங்க? 27 பேர் இருப்பாங்களா? மொத்தம் 39னா 12 பேர் அங்கே போயிட்டாங்கன்னா மிச்சம் இருக்கிறவங்க எல்லாமே கீழே தான் இருப்பாங்க. இப்போ 27 பேர் கீழே இருப்பாங்க. இப்போ கீழேருந்து பார்க்கும்போது மொத்தம் ஒரு 27 பேர் இருக்காங்களா? 1 2 3 4 கவுண்ட் பண்ணிட்டு வந்தால் ஒரு 27 பேர் இருப்பாங்க. அதுக்கு அடுத்து தான் யார் இருக்கா? ரோஷன் இருக்கா. அடுத்து தான் யார் இருக்கா? ரோஷன் இருக்கா. அப்போ 27னா ரோஷன் ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 28 ஓகேவா. இதே நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணோன்னா சேம் ஃபார்முலா, டோட்டல் ஈக்குவல் டு டாப் ப்ளஸ் பாட்டம் மைனஸ் 1னா டோட்டல் நம்மளுக்கு என்னன்னு தெரியும்? 39ன்னு தெரியுமா. டாப் ரேங்க் கொடுத்துருக்காங்களா ஸ்டார்டிங்லேருந்து 12ன்னு தெரியுமா. ப்ளஸ் இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? பாட்டம் தான் கண்டுபிடிக்கணும் ஓகேவா. -1 ப்ராக்கெட் போட்டுக்கோங்க.
ஓகேவா. இப்போ இந்த -1 இன்சிடென்ட்ஸ்னால் நம்மளுக்கு என்ன ஆகிடும், 39 + 1 ஆகிடுமா, ஈக்குவல் டு 12 ப்ளஸ் பாட்டம். 39 + 1 40 ஈக்குவல் டு 12 ப்ளஸ் பாட்டமா 40. அப்போ 12 இன்சைடு வந்துச்சுன்னா -12 ஈக்குவல் டு பாட்டம். அப்போ பாட்டம் நம்மளுக்கு ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், 28. பாட்டம் ரேங்க் நம்மளுக்கு என்னவாக இருக்கும், 28. ஓகேவா, 28. ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ரேங்கிங் ரொம்ப ஈஸியான டாபிக் தான், புரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா, சரி. ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாமா. சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின். இன் அ கிளாஸ், நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன் அ கிளாஸ் குணா ரேங்க்டு 18th ஃப்ரம் டாப். ஒரு கிளாஸில் குணா வந்து டாப்லேருந்து பார்க்கும்போது 18th ரேங்க்கில் இருக்கார். 39th ஃப்ரம் பாட்டம், பாட்டம்லேருந்து பார்க்கும்போது 39th இருக்கார். டாப்லேருந்து பார்க்கும்போது எத்தனாவது இடத்துல இருக்கார், 18th பிளேஸில். பாட்டம்லேருந்து பார்க்கும்போது எத்தனாவது இடத்துல இருக்கார், 39th பிளேஸில் இருக்கார். ஓகேவா, அமாங் தோஸ் ஹூ பாஸ்ட் இன் எக்ஸாமினேஷன். இந்த பாயிண்ட்டை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு எக்ஸாமில் பாஸ் ஆகிருப்பாங்கள்ல, அந்த ஸ்டூடெண்ட்ஸில் வச்சு பார்த்தோன்னா குணா வந்து டாப்லேருந்து 18th பிளேஸில் இருப்பார், பாட்டம்லேருந்து 39th பிளேஸில் இருக்காருன்னு சொல்கிறாங்க. ஓகேவா. 10 students did not appear in the examination, 4 failed. அதாவது 10 பேர் எக்ஸாமுக்கே வரல. ஓகேவா, அந்த கிளாஸில் 10 பேர் எக்ஸாமுக்கே வரல, ஒரு 4 பேர் என்ன இருக்காங்க, ஃபெயில் ஆகிருக்காங்க. இப்போ வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸ். அப்போ அந்த கிளாஸில் எத்தனை பேர் மொத்தமாக இருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஓகேவா, கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. குணா வந்து 18th ஃப்ரம் டாப், 39th ஃப்ரம் பாட்டம். அதாவது ஒரு கிளாஸில் கொஞ்சம் பேர் எக்ஸாம் பாஸ் ஆகிருக்காங்க. அந்த பாஸ் ஆனவங்களில் குணா வந்து 18th ஃப்ரம் டாப், 39th ஃப்ரம் பாட்டம். ஓகேவா, 10 பேர் எக்ஸாமுக்கே வரல, 4 பேர் ஃபெயில் ஆகிட்டாங்க. அப்போ மொத்தம் அந்த கிளாஸில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஓகேவா, இப்போது குணா இதுதான் பாஸ் ஆனவங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, இதுதான் பாஸ் ஆனவங்க. இப்போ பாஸ் ஆனவங்களில் குணா வந்து டாப்லேருந்து பார்க்கும்போது 18th பிளேஸில் இருக்கான், பாட்டம்லேருந்து பார்க்கும்போது 39th பிளேஸில் இருக்கான். இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், டோட்டல் கண்டுபிடிக்கலாம். என்ன டோட்டல் கண்டுபிடிக்கலாம், மொத்தம் எத்தனை பேர் பாஸ் ஆகிருக்காங்கன்னு டோட்டல் கண்டுபிடிக்கலாம். கரெக்டாக இந்த பாஸ் ஆனவங்களில் தானே குணா 18th டாப்லேருந்து பாட்டம்லேருந்து 39th. அப்போ இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம், மொத்தம் எத்தனை பேர் பாஸ் ஆகிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, இப்போது டாப்லேருந்து பார்க்கும்போது 18th குணாக்கு முன்னாடி எத்தனை பேர் இருப்பாங்க, ஒரு 17 பேர் இருப்பாங்களா. பாட்டம்லேருந்து பார்க்கும்போது 39 அவனுக்கு பின்னாடி எத்தனை பேர் இருப்பாங்க, ஒரு 38 பேர் இருப்பாங்களா. இப்போ 38 + 17 நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிரும், 30, 40, 8, 55. இப்போ மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க, 55. 55 பேரா. ஓகேவா, அப்போது குணாவையும் நம்ம ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 56. ஓகேவா, குணா டாப்லேருந்து பார்க்கும்போது 18th பிளேஸில் இருக்கான், அவனுக்கு முன்னாடி ஒரு 17 பேர் இருப்பாங்க. அப்போது பாட்டம்லேருந்து பார்க்கும்போது 39th பிளேஸில் இருக்கான், அப்போ அவனுக்கு பின்னாடி ஒரு 38 பேர் இருப்பாங்க. இப்போ ஒரு 38, ஒரு 17, 55. அப்போ நம்ம குணாவையும் சேர்த்து ஆட் பண்ணோன்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 56. இதே ஃபார்முலாவில் போட்டோன்னா ஈஸியாக டோட்டல் ஈக்குவல் டு டாப் ப்ளஸ் பாட்டம் -1. இப்போ டோட்டல் ஈக்குவல் டு டாப் ரேங்க் நம்மளுக்கு எவ்வளோ தெரியும், 18 ப்ளஸ் பாட்டம் ரேங்க் 39 தெரியும், -1. ஓகேவா, இப்போ டோட்டல் ஈக்குவல் டு 18 + 39 நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 57. -1 56. அப்போ மொத்தம் 56 பேர். 56 பேர் யார், பாஸ் ஆனவங்க. ஓகேவா, மொத்தம் 56 பேர் என்ன ஆகிருக்காங்க, பாஸ் ஆகிருக்காங்க. இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, அந்த கிளாஸில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. அப்போது 56 பேர் பாஸ் ஆகிருக்காங்க. கரெக்டாக இங்கே பாருங்கள், 10 பேர் எக்ஸாமுக்கே வரல, 10 பேர் எக்ஸாமுக்கே வரல, 4 பேர் என்ன ஆகிருக்காங்க, ஃபெயில் ஆகிருக்காங்க, 4 பேர் ஃபெயில் ஆகிருக்காங்க. இப்போ மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க அந்த கிளாஸில், 56, இது ஒரு 10, 66, இது ஒரு 4, 70 பேர். அப்போ அந்த கிளாஸில் நம்மளுக்கு எத்தனை பேர் இருப்பாங்க, 70 பேர். 70 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர் இன் த கிளாஸ். ஓகேவா, புரிஞ்சுச்சா. இப்போ அந்த மொத்தம் அந்த கிளாஸில் நம்மளுக்கு 70 பேர் இருப்பாங்க. ஓகேயா, சரி. ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாமா. அடுத்து, in a row of students, P was standing 17th from left hand, 23rd from right hand. If Q was standing exactly in the middle of the row, what was his position from the left hand?
அதாவது ஒரு மாணவர்களின் வரிசையில் P என்பவர் இடமிருந்து 17வது இடத்திலும் வலமிருந்து 23வது இடத்திலும் உள்ளார். ஓகேவா? Q சரியாக வரிசையின் நடுவில் நின்றிருந்தால் இடதுபுறமிருந்து அவரது நிலை என்னன்னு கேட்குறாங்க. ஒரு ரோ இருக்குது, அதில் P வந்து லெஃப்ட்லேருந்து பார்க்கும்போது 17th பிளேஸில் இருக்கார், அதே ரைட்லேருந்து பார்க்கும்போது 23rd பிளேஸில் இருக்கார். ஓகேவா? Q வந்து எக்ஸாக்டாக அந்த ரோட நடுவில் இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது Qவோட லெஃப்ட்லேருந்து பார்க்கும்போது அவர் எத்தனாவது இடத்துல இருக்காருன்னு கேட்குறாங்க. ஓகேவா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு லைன் வந்துடலாம். P வந்து எத்தனாவது இடத்துல லெஃப்ட்லேருந்து பார்க்கும்போது 17th பிளேஸில் இருக்காரா, ரைட்லேருந்து பார்க்கும்போது 23வது பிளேஸில் இருக்காரா? இதை வச்சு நம்ம டோட்டல் கண்டுபிடிச்சிடலாமா? ஈஸியாக என்ன பண்ணலாம், டோட்டல் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? டோட்டல் ஈக்குவல் டு லெஃப்ட் ரேங்க் ப்ளஸ் ரைட் ரேங்க் மைனஸ் 1. இப்போ டோட்டல் லெஃப்ட் ரேங்க் என்னது 17 + 23 மைனஸ் 1. இப்போ 17 + 23 நம்மளுக்கு 40 மைனஸ் 1. இப்போ டோட்டல் ஈக்குவல் டு 39. ஓகே, 39 ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ மொத்தம் 39 பேர் இருக்காங்க. ஓகேவா? அடுத்த பாயிண்ட் பாருங்கள். Q வாஸ் ஸ்டாண்டிங் எக்ஸாக்ட்லி இன் த மிடில். இப்போ 39 பேர்னா எக்ஸாக்டாக மிடில்னா எத்தனாவது இடம் இருக்கும்? இப்போ எக்ஸாம்பிள் நம்ம 38ன்னு வச்சுக்கலாம். 38 2ஆல் டிவைட் பண்ணாலும் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 19 கிடைக்குமா? 19ன்னு கிடைக்குமா? இப்போ எக்ஸாம்பிள் இங்கே ஒரு 19 பேர் இருக்காங்க, இங்கே ஒரு 19 பேர் இருக்காங்க. ஓகேவா? ரோவில் மொத்தமாக எத்தனை பேர்? 39 பேர். இப்போ இங்கே ஒரு 19, இங்கே ஒரு 19னா 38 பேர் ஆகிடுமா? அப்போ நடுவில் ஒருத்தர் இருப்பாரா? அவர் தான் யாராக இருப்பார்? Qவாக இருப்பார். ஓகேவா? Qவாக ஸ்டாண்டிங் எக்ஸாக்ட்லி இந்த மிடில். மொத்தம் 39 பேர். அதை நம்ம ஈவன் நம்பர் எடுத்துக்கிட்டோன்னா ஈஸியாக டிவைட் பண்ணிக்கலாம். 38ன்னு எடுத்துக்கிட்டோன்னா 19. இப்போ இங்கே ஒரு 19, இங்கே ஒரு 19, அப்போ 38 பேர் போயிடுச்சு. அப்போ மிச்சம் ஒருத்தர் கரெக்டாக சென்டரில் உட்காந்தானா 39 பேரா? புரிஞ்சா? இப்போ என்ன கேட்குறாங்க, வாட் வாஸ் ஹிஸ் பொசிஷன் ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட். அதாவது இப்போ லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து பார்க்கும்போது மொத்தம் 19 பேர் இருக்காங்களா, அதுக்கு அடுத்து தான் யார் இருக்கா? அந்த Qங்கிறவர் இருக்கார். இப்போ 19னா அவர் எத்தனாவது இடத்துல இருப்பார்? 20வது இடத்துல இருப்பார். அப்போ லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து பார்க்கும்போது Qவோட ரேங்க் என்ன? 20th ரேங்க். ஒன்றும் இல்லை, கொடுத்துருக்கிற டேட்டா வச்சு ஃபஸ்ட் டோட்டல் கண்டுபிடிச்சோம். டோட்டல் கண்டுபிடிச்சிட்டா எக்ஸாக்டாக மிடில் கண்டுபிடிச்சிடலாம். 39 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எக்ஸாக்டாக மிடில் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஒரு ஈவன் நம்பர் 39னா 38 ஈவன் நம்பர் எடுத்துட்டோன்னா ஈஸியாக பிரிச்சிடலாம். 19ன்னு பிரிச்சிடலாம். 19 பிரிச்சிட்டோன்னா மிச்சம் இருக்கிற ஒருத்தர் தான் யார்? அந்த Q நடுவில் இருக்கார். ஓகேவா? இப்போ 19னா லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து ஒரு 19 பேர் இருக்காங்க, அடுத்து தான் யார் இருக்கா? Q இருக்கா. இப்போ 19னா அவர் எத்தனாவது இடத்துல இருப்பார்? 20வது இடத்துல இருப்பார். அப்போ Qவோட ரேங்க் நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம்? 20th ரேங்க்குன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ரொம்ப சிம்பிளாக இருக்கா ரேங்கிங் டாபிக்கெல்லாம்? சரி, அடுத்த கொஸ்டின். நல்லா கவனிச்சுக்கோங்க. In a class, Sanjay was 8th from left, while Raghu was 11th from the right in the same row. ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு அப்படியே கொஸ்டின் படி ஸ்டேட் டயக்ராம் போட்டுடலாமா? In a class, Sanjay was 8th from the left. லெஃப்ட்லேருந்து பார்க்கும்போது சஞ்சய் 8வது இடத்துல இருக்கார். சஞ்சய். ஓகேவா? ரகு வாஸ் 11th ஃப்ரம் ரைட். ரைட்லேருந்து பார்க்கும்போது ரகு எத்தனாவது பிளேஸில் இருக்கார்? 11th பிளேஸில் இருக்கார். இப்போ என்ன சொல்கிறாங்க, இஃப் தே ஸ்வாப் தேர் பொசிஷன்ஸ், அதாவது அவங்களோட இடத்தை மாற்றிக்கிறாங்க. ஓகேவா? அப்போது ரகு இங்கே வந்துடுவார், சஞ்சய் இங்கே வந்துடுவார். ஓகேவா? இடத்தை மாற்றிக்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க, இடத்தை மாற்றினோடனே சஞ்சய் பிகம்ஸ் 22nd ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட். இப்போ இடத்த மாற்றோடனே சஞ்சய் என்ன ஆயிடுறாரு? லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து 22nd பிளேஸ்க்கு வந்துடுறாரு. 22nd பிளேஸ்க்கு வந்துடுறாரு. வாட் இஸ் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ரோ? இப்போ அந்த ரோவில் மொத்தம் எத்தனை பேர் இருக்கான்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, கொஸ்டின் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. ஒரு ரோவில் சஞ்சய் லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து 8th பிளேஸில் இருக்கார், ரகு ரைட் ஹேண்ட்லேருந்து 11th பிளேஸில் இருக்கார். ஓகேவா? இப்போ அவங்க 2 பேருமே பிளேஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. எக்ஸ்சேஞ்ச் பண்ணோடனே சஞ்சய் என்ன ஆயிடுறாரு? லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து 22nd பிளேஸ்க்கு வந்துடுறாரு. இப்போ டோட்டலாக அங்கே எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஜஸ்ட் இது எல்லாத்தையும் ஒரு சேராக அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஒரு சேராக அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இந்த சேரில் சஞ்சய் உட்காந்துருக்கார், இந்த சேரில் ரகு உட்காந்துருக்கார். ஓகேவா? இப்போ பிளேஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க.
ஆனால் சேர் அதே இடத்துல தானே இருக்குது. பிளேஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க, ஆனால் சேர் அதே இடத்துல தான் இருக்கார். ஓகேவா, சேர் அதே இடத்துல தான் உட்காந்துருக்கு. சரி ஓகே, இப்போ நல்லா பாருங்கள், இந்த சேரு ரைட் ஹேண்ட்லேருந்து பார்க்கும்போது 11th பிளேஸில் இருக்கா. இந்த சேரு ரைட் ஹேண்ட்லேருந்து பார்க்கும்போது 11th பிளேஸில் இருக்கா. அதே இந்த சேர் தானே இப்போது லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து பார்க்கும்போது 22வது இடத்துல இருக்குது. ஒரே சேர் தான் ரைட் ஹேண்ட்லேருந்து பார்க்கும்போது 11th பிளேஸில் இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து பார்க்கும்போது 22வது இடத்துல இருக்குது. இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சலாம், ஈஸியாக டோட்டல் கண்டுபிடிச்சலாமா. ஒருத்தரோட ரைட் ரேங்க்கும் இருக்குது, லெஃப்ட் ரேங்க்கும் இருக்குது. அப்போ ஈஸியாக டோட்டல் கண்டுபிடிக்கலாமா. டோட்டல் ஈக்குவல் டு ரைட் ரேங்க் ப்ளஸ் லெஃப்ட் ரேங்க் மைனஸ் 1. இப்போ ரைட் ரேங்க் நம்மளுக்கு எவ்வளோன்னு தெரியும் 11, லெஃப்ட் ரேங்க் எவ்வளோன்னு தெரியும் 22. இப்போ மைனஸ் 1. இப்போ 22னா 32, 33 மைனஸ் 1. இப்போ நம்மளுக்கு 32. ஓகே, 32. இப்போ டோட்டல் எத்தனை பேர் இருக்காங்க 32. நல்லா கொஸ்டின் புரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே ஒரு சேரை அசியூம் பண்ணிக்கோங்க. ஓகேவா, சஞ்சய் இந்த சேரில் உட்காந்துருக்காரு. இந்த சேர் வந்து ரைட் ஹேண்ட்லேருந்து பார்க்கும்போது 8th பிளேஸில் இருக்குது. ரகு இந்த சேரில் உட்காந்துருக்காரு. ஓகேவா, அப்போது ரைட் ஹேண்டில் சரி, இது வந்து லெஃப்ட் ஹேண்டு, இது ரைட் ஹேண்ட்லேருந்து பார்க்கும்போது ரகு வந்து 11th பிளேஸில் இருக்கார். இப்போது 2 பேரும் பிளேஸை மாற்றிக்கிறாங்க. அப்போ ரகு இங்கே வந்துடுவார், சஞ்சய் இங்கே வந்துடுவார். சேர் அதே சேர் தான். ஓகேவா, அப்போது பிளேஸை மாற்றினோடனே சஞ்சய் வந்து லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து 22வது பிளேஸில் இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த சேரு லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து 22வது பிளேஸில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு என்ன தெரியும், சேம் இதே சேர் தான் ரைட் ஹேண்ட்லேருந்து பார்க்கும்போது 11th பிளேஸ்ன்னு தெரியும். சேம் இதே சேர் தான் லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து பார்க்கும்போது 22வது இடம் தெரியும். ஒரே சேர், அதாவது ஒரே பர்சனோட ரைட் ரேங்க்கும் கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் ரேங்க்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக நம்ம என்ன கண்டுபிடிச்சலாம், டோட்டல் கண்டுபிடிச்சலாம். டோட்டல் ஈக்குவல் டு ரைட் ப்ளஸ் லெஃப்ட் மைனஸ் 1. ஓகேவா, இப்போ 11 + 22 - 1 33 - 1 நம்மளுக்கு 32. இப்போ மொத்தம் அந்த ரோவில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, 32 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஓகேவா, ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோன்னா ஈஸியாக எடுத்து எழுதிடலாம். புரிஞ்சா? சரி ஓகே, அடுத்து பார்க்கலாமா. ஓகே, அடுத்து இங்கே தான் இந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான கான்செப்ட் வருது, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இன் அ குரூப் ஆஃப் பீப்புள் A is sitting 35th from left side, B is sitting 22nd from right side. If there are 54 students in the row, find the number of people sitting in between A and B. என்ன சொல்கிறாங்க, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். ஓகேவா, அதில் ஏ வந்து லெஃப்ட்லேருந்து பார்க்கும்போது 35th பிளேஸில் இருக்கார். பி வந்து ரைட்லேருந்து பார்க்கும்போது 22nd பிளேஸில் இருக்கார். ஓகேவா, சரி ஓகே. அப்போது அந்த ரோவில் மொத்தம் 54 பேர் இருக்காங்க. 54 பேர் இருந்தாங்கன்னா இன்பிட்வீனில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. ஓகேவா, இந்த ஏக்கும் பிக்கும் இன்பிட்வீனில் எத்தனை பேர் இருக்கான்னு கேட்குறாங்க. சரி ஓகே, நம்ம ஈஸியாக சொல்லிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள், இங்கே ஒரு 35, இங்கே ஒரு 22. சரி ஓகே, அப்போ இங்கே ஒரு 34 பேர் இருப்பாங்க, இங்கே ஒரு 21 பேர் இருப்பாங்களா. அப்போ மொத்தம் இங்கேருந்து பார்க்கும்போது 35, இங்கேருந்து பார்க்கும்போது 22. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது, 30 + 40 50, 57 கிடைக்குதா. போய் நம்ம இதை ஆட் பண்ணும்போதே நம்மளுக்கு 57 கிடச்சிச்சு. ஆனால் நம்மளுக்கு டோட்டல் எவ்வளோ தான், 54 தான். புரிஞ்சா? இப்போது ஏ வந்து லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து பார்க்கும்போது 35th பிளேஸில் இருக்கார். பி வந்து ரைட் ஹேண்ட்லேருந்து பார்க்கும்போது 22nd பிளேஸில் இருக்கார். ஏ லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து 35th, பி ரைட் ஹேண்ட்லேருந்து 22nd பிளேஸ். அப்போ இங்கே ஒரு 35 பேர், இங்கே ஒரு 22 பேர் இருந்திருப்பாங்களா. அப்போ அவங்கள ஆட் பண்ணும்போதே நம்மளுக்கு 57 பேர் கிடச்சிருச்சா. ஆனால் டோட்டலாகவே எத்தனை பேர் தான் இருக்காங்க, 54 பேர் தான் இருக்கான்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ தான் நம்ம என்ன பண்ணுவோம், இதுக்கு பேர் தான் ஓவர்லேப்பிங் கான்செப்ட்னு சொல்லுவோம். ஓவர்லேப்பிங் கான்செப்ட். ஓகேவா, இப்போ எக்ஸாம்பிள் நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம இத்தனை நேரம் என்ன பண்ணிருந்தோம், ஏ லெஃப்ட் ஹேண்ட்லேருந்துன்னா இங்கே போட்டிருப்போம், பி ரைட் ஹேண்ட்லேருந்துன்னா இங்கே போட்டிருப்போமா. அது ஏன் இப்படி இருக்கக்கூடாது, ஏ இங்கேயும் பி இங்கேயும். லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து பார்க்கும்போது ஏ வந்து ஒரு 11th பிளேஸில் இருக்கார், ரைட் ஹேண்ட்லேருந்து பார்க்கும்போது பி வந்து ஒரு 10th பிளேஸில் இருக்கார். ஏன் இப்படி இருக்கக்கூடாது, இப்படியும் இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. இப்போ எக்ஸாம்பிள், ஏ 11th பிளேஸில் இருக்கார், 1 2 3 4 5 6 7 8 9 10 11. இப்போ லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து பார்த்தோன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஏ 11th பிளேஸில் இருக்காரா. அதே மாதிரி ரைட் ஹேண்ட்லேருந்து பி ஒரு 10th பிளேஸில் இருக்காருன்னு வச்சுக்கலாம். ஏன் இது
ஸ்வாப் ஆகி இருக்கக்கூடாது. இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவோம், ஓவர்லேப்பிங் கான்செப்ட்னு சொல்லுவோம். ஓகேவா, ஓவர்லேப்பிங் கான்செப்ட். ஓகேவா, நார்மலாக ஏபி இப்படி இருந்திருக்கும், ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம், பிஏ இங்கே போட்டிருக்கோம், ஏவை இங்கே போட்டிருக்கோம். ரெண்டுமே சேம் லெஃப்ட் ரேங்க்கு ரைட் ரேங்க், அது மாறாது. ஓகேவா, ஸோ இதை என்ன சொல்லிக்கலாம், ஓவர்லேப்பிங் கான்செப்ட்னு சொல்லிக்கலாம். ஓகேவா, உங்களுக்கு தெளிவாக டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ரோல் எடுத்துக்கலாம். மொத்தம் எத்தனை பேருன்னு சொல்லிட்டாங்க, 54 பேருன்னு சொல்லிட்டாங்களா. அந்த 54 பேரும் நான் வரைகிறேன். ஓகேவா, 1 2 3 4 ஓகே, மொத்தம் 54 பேர் நான் வரைஞ்சிட்டேன். ஓகேவா, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஏ இஸ் 35th ஃப்ரம் த லெஃப்ட் சைடா. இப்போ லெஃப்ட் சைட்லேருந்து 35th பார்க்கலாமா. இந்த பெரிய டாட்டெல்லாம் 5 5 5க்கு நான் அப்படி வரைஞ்சிருக்கேன். ஓகேவா, இப்போ 5 10 15 20 25 30 35. அப்போ இங்கே ஏ இருக்காருன்னு வச்சுக்கலாமா, ஏ இருக்கார். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு பி இஸ் சிட்டிங் 22nd ஃப்ரம் ரைட் சைட். ரைட் சைட்லேருந்து 22nd 1 2 3 4 5 6 7 8 9 10, இது 15, இது 20, இது 21, இது 22. இந்த இடத்துல யார் இருக்கா, பி இருக்கா. ஓகேவா, இப்போ ஓவர்லேப்பிங் கான்செப்ட் கரெக்டாக புரிஞ்சா. ஏ வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து பார்த்தோம், பியை ரைட் ஹேண்ட்லேருந்து தான் பார்த்தோம். ஓகேவா, இப்போ இன்பிட்வீனில் எத்தனை பேர் இருக்காங்க, ஒரே ஒரு பர்சன் இருக்காரா இன்பிட்வீனில். அப்போ ஆன்சர் நம்ம என்ன சொல்லிக்கலாம், 1% சொல்லிக்கலாம். ஓகேவா, இதுக்கு பேர் தான் என்ன சொல்லியிருக்கேன், ஓவர்லேப்பிங் கான்செப்ட். ஓகேவா, இந்த ஓவர்லேப்பிங் கான்செப்டை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் இந்த மாதிரி டோட்டல் கொடுத்துட்டு ஏவோட ரேங்க்கும் பியோட ரேங்க்கும் கொடுத்து இன்பிட்வீன் கேட்டாங்கன்னா, இப்போ இந்த ஏபி 2 ரேங்க்கையும் ஆட் பண்ணுங்கள். ஓகே, ஆட் பண்ண நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிது, 57. இதை டோட்டலை விட நம்மளுக்கு என்னமா இருக்குது, அதிகமாக இருக்கா, டோட்டலை விட அதிகமாக இருக்குது. இப்போ 57 greater than 54. இந்த மாதிரி டோட்டலை விட அதிகமாக இருந்துச்சுன்னா இதை நம்ம ஈஸியாக ஓவர்லேப்பிங் கான்செப்ட்னு சொல்லிக்கலாம். இல்லை கொஸ்டின்ல என்ன கொடுத்துருவாங்க, மினிமம் பாசிபிலிட்டின்னு கொடுப்பாங்க. மினிமம் பாசிபிலிட்டி கொடுத்தாங்கன்னா நம்ம ஓவர்லேப்பிங்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, மேக்ஸிமம் பாசிபிலிட்டினா நம்ம நார்மலாக போடுற மெத்தட், ஏ எங்கே இருப்பார், பி எங்கே இருப்பார். மினிமம் பாசிபிலிட்டினா அது என்னது, ஓவர்லேப்பிங் கான்செப்ட். அப்போ பி இங்கே வந்துடுவார், ஏ இங்கே வந்துடுவார். இந்த மாதிரி போடணும். ஓகேவா, மினிமம் பாசிபிலிட்டினா ஞாபகம் வச்சுக்கோங்க, மேக்ஸிமம் பாசிபிலிட்டினா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, புரிஞ்சா. சரி, ஓகே. இந்த மாதிரி ஓவர்லேப்பிங் கான்செப்ட்னு தெரிஞ்சுன்னா அது ஈஸியாக ஒரு சின்ன ஃபார்முலாவில் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அந்த ஃபார்முலா என்னென்னா, டோட்டல் ஈக்குவல் டு லெஃப்ட் ப்ளஸ் ரைட் மைனஸ் சென்டர் மைனஸ் 2. ஓகேவா, இந்த ஃபார்முலா தான். ஓவர்லேப்பிங் கான்செப்ட் வந்தாலே இந்த ஃபார்முலா வச்சு ஈஸியாக என்ன கேட்குறாங்களோ அதை கண்டுபிடிச்சிடலாம். டோட்டல் ஈக்குவல் டு லெஃப்ட் ப்ளஸ் ரைட் மைனஸ் சென்டர் மைனஸ் 2. இப்போ நம்மளுக்கு டோட்டல் எவ்வளோன்னு தெரியும், 54ன்னு தெரியுமா. ஈக்குவல் டு லெஃப்ட் ரேங்க் நம்மளுக்கு 35ன்னு தெரியும், ப்ளஸ் 22 ரைட் ரேங்க்னு தெரியும், மைனஸ் சென்டர்னால் இன்பிட்வீன் அர்த்தம். அதுதான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா, -2. இப்போ இந்த -2 இன்ச்சுன்னு வந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஆகிடும், 54 + 2 ஆகிடுமா. 54 + 2 ஈக்குவல் டு 35 + 22 57 மைனஸ் சென்டர். ஓகேவா, அப்போ இது நம்மளுக்கு 56 இருக்குமா, ஈக்குவல் டு 57 மைனஸ் சென்டர். இப்போ இந்த 57 இன்ச்சுன்னு வந்துச்சுன்னா நம்மளுக்கு 56 மைனஸ் 57 -1 ஈக்குவல் டு மைனஸ் சென்டர்னு இருக்குமா. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். இப்போ சென்டர் நம்மளுக்கு எத்தனை தான், 1. இப்போ சென்டர் மொத்தம் மிடில் எத்தனை பேர் இருக்காங்க, ஒன்லி 1 person. ஓகேவா, இந்த மாதிரி ஓவர்லேப்பிங் கான்செப்ட் வந்துச்சுன்னா ஈஸியாக இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருங்க. டோட்டல் ஈக்குவல் டு லெஃப்ட் ப்ளஸ் ரைட் மைனஸ் சென்டர் ஆஃப் -2. இந்த ஓவர்லேப்பிங் கான்செப்ட் மட்டும்தான் லைட்டாக டிஃபிகல்ட்டாக இருக்கும், அது மட்டும் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகேவா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஈஸியாக இந்த ஓவர்லேப்பிங் கான்செப்ட்லாம் ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா, சரி, ஓகே. அடுத்து
சரி ஓகே, புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி கொஸ்டின் எடுத்துக்கோங்க. இந்த முன்னாடி கொஸ்டினில் இப்போ எக்ஸாம்பிள் in a group of people A is sitting 35th from left side, B is sitting 22nd from right side சொல்லியிருக்காங்களா. இந்த கொஸ்டினுக்கு ஏன் அந்த மாதிரி நம்ம போடலை? ஏதாச்சும் ஐடியா இருக்கா? அந்த மாதிரி போட்டு பார்க்கலாமா? இப்போ எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டினா சஞ்சய் இஸ் 8th ஃப்ரம் லெஃப்ட். அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், லெஃப்ட்லேருந்து சஞ்சய் இங்கே போட்டுடலாமா, 8th ஃப்ரம் லெஃப்ட்டுன்னு. சஞ்சய் 8th ஃப்ரம் லெஃப்ட்டுன்னு இங்கே போட்டுடலாம். இதே ரகுவை இந்த சைடு போட்டுடலாமா, ஓவர்லாப்பிங் கான்செப்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? இந்த கொஸ்டினுக்கு ஏன் இந்த மாதிரி வரலன்னு ஏதாச்சும் டவுட் வந்துச்சா உங்களுக்கு? சரி ஓகே, ரகு இஸ் 11th ஃப்ரம் ரைட்லேருந்து பார்க்கும்போது ரகு 11th இருக்கார். இப்போ இன்கேஸ் நம்ம இந்த மாதிரி போட்டிருந்தோன்னா இப்போ என்ன பண்ணுறாங்க, ரெண்டு பேரும் பிளேஸை ஸ்வாப் பண்ணுறாங்க. கரெக்டாக இப்போ சஞ்சய் இங்கே வந்துடுவார், ரகு இங்கே வந்துடுவார். ஓகேவா? இப்போ சஞ்சய் இங்கே வந்தோடனே சஞ்சய் பிகம்ஸ் 22nd ஃப்ரம் லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து சஞ்சய் எத்தனை வந்தாயிடுவார், 22nd. இது நம்ம எல்லாம் என்னென்னு எடுத்துக்கிட்டோம், ஷேருன்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி இந்த கொஷினுக்கு போட்டிருந்தோன்னா இந்த சேரு ஓகேவா லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து 22nd ரேங்க். ஓகேவா? இந்த சேரு லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து 8th ரேங்க். இப்போ எக்ஸாம்பிள் இந்த சேர் 22nd இருந்துச்சுன்னா அடுத்து 23, 24, 25, 26ன்னு அடுத்து அந்த லெஃப்ட் ரேங்க் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போயிட்டுருக்கணும். ஆனால் இங்கே என்ன ஆகிருக்கு, 8 வந்திருக்கு, டிக்ரீஸ் ஆகிருக்கு. கரெக்டாக? இப்போ இது 22nd ரேங்க்னா இந்த சேர் 22nd ரேங்க் லெஃப்ட் ஹேண்ட் பார்க்கும்போதுனா 27, 28, 29, 13 எக்ஸ்ட்ரா தான் ஆகிட்டு போட்டுருக்கணும். ஆனால் இங்கே என்ன ஆகிருக்கு, டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த பாசிபிலிட்டியே நம்மளுக்கு என்ன ஆகாது, வராதுன்னு முடிவு பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டோம்னா நம்ம ஃபஸ்ட்டு இந்த 2 பாசிபிலிட்டி ட்ரை பண்ணியிருக்கணும். ட்ரை பண்ணி இந்த இடத்துல தான் இதை நம்ம எலிமினேட் பண்ணியிருக்கணும். இதுதான் கரெக்டான ஒரு மெத்தட் ஆஃப் அப்ரோச்சிங். ஓகேவா? ஸோ இந்த பாசிபிலிட்டி வராதனால தான் நம்ம டேரெக்டாக சிம்பிளாக இந்த இதுலேயே போட்டிருக்கோம். ஓகேவா? இந்த மாதிரி ஓவர்லாப்பிங் கான்செப்ட் வந்துச்சுன்னா ஒன்றா கொஸ்டினில் மினிமம் பாசிபிலிட்டின்னு கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைனா இந்த மாதிரி ரைட் ரேங்க் லெஃப்ட் ரேங்க் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி டோட்டலை விட என்னவாக இருக்கணும், கிரேட்டராக இருக்கணும். அப்போ நம்ம மினிமம் பாசிபிலிட்டின்னு நம்மளே அஷ்யூம் பண்ணிக்கலாம். இல்லாட்டி கொஸ்டினில் மினிமம் பாசிபிலிட்டின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஓவர்லாப்பிங் கான்செப்ட் போட்டிருக்கணும். ஓகேவா? மேக்ஸிமம் பாசிபிலிட்டின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஜஸ்ட் நார்மலான மெத்தட்லேயே போட்டுக்கலாம். புரிஞ்சுதா? சரி ஓகே, அடுத்த கொஸ்டின் நல்லா பாருங்கள். இன் அ ஸ்கூல் தேர் ஆர் 154 people. ரேஷியோ ஆஃப் கேர்ள்ஸ் இஸ் டு பாய்ஸ் இஸ் 1:6. ஒரு ஸ்கூலில் 154 பேர் இருக்காங்க. ஓகேவா? 154 பேர். அதில் கேர்ள்ஸ் பாய்ஸ் ரேஷியோவை 1:6, அதாவது கேர்ள்ஸ் 1 மடங்கு இருக்காங்க, பாய்ஸ் 6 மடங்கு இருக்காங்க. 6 மடங்கு 6 பங்கு. கேர்ள்ஸ் 1 பங்கு இருக்காங்க, பாய்ஸு 6 பங்கு இருக்காங்க. ஓகேவா? கனிமொழி இஸ் அ கேர்ள் who stands 20th from the top of that row and 5 girls are in front of her. How many boys behind her? அதாவது கனிமொழி டாப்லேருந்து பார்க்கும்போது 20வது இடத்துல இருக்காங்க. ஓகேவா? அவருக்கு முன்னாடி ஒரு 5 கேர்ள்ஸ் இருக்காங்க. அப்போது அவருக்கு பின்னாடி எத்தனை பாய்ஸ் இருக்கான்னு கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு இந்த 154 பாய்ஸ் கேர்ள்ஸுன்னு பிரிச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு எத்தனை பாய்ஸ் எத்தனை கேர்ள்ஸ்னு பிரிச்சிடலாமா? மொத்தம் 7 பங்கு தான் நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம், 154. அப்போ நம்மளுக்கு என்ன தேவை, ஃபஸ்ட்டு 6 பங்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டோன்னா யார் கண்டுபிடிச்சிடலாம், பாய்ஸை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 7 பங்கு 154னா கேன்சல் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 2 22. இப்போ 6 2 12 1 12 13 132. அப்போ 132 பாய்ஸ் இருப்பாங்க. இப்போ கேர்ள்ஸ் எவ்வளோ இருப்பாங்க, 22 பேர் இருப்பாங்களா கேர்ள்ஸு. இப்போது 154ல் 132 பாய்ஸு 22 கேர்ள்ஸ், அதாவது 1:6 பிரிச்சிருக்காங்க. மொத்தம் 7 பங்கு தான் இந்த 154. அப்போது 6 பங்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோன்னா பாய்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். 132 பாய்ஸு, கேர்ள்ஸ் 22. ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறாங்க, கொஸ்டின் நல்லா கவனிச்சுக்கோங்க. கனிமொழிங்கிறவங்க ஓகேவா, கனிமொழிங்கிறவங்க ஒரு ரோலை ஸ்டாண்ட்ஸ் 20th ஃப்ரம் டாப், மேலேருந்து பார்க்கும்போது 20வது இடத்துல இருக்காங்க. ஓகேவா? அவளுக்கு முன்னாடி அந்த கனிமொழிங்கிற பொண்ணுக்கு முன்னாடி 5 கேர்ள்ஸ் இருக்காங்க. 5 கேர்ள்ஸ். ஓகேவா? இப்போது 20வது இடத்துல இருக்காங்களா, அப்போ அவளுக்கு முன்னாடி 5 கேர்ள்ஸ் இருக்காங்க. அப்போ எவ்வளோ பாய்ஸ் இருப்பாங்க, மிச்சம் இருக்கிறவங்க எல்லாமே என்னவாக தான் இருப்பாங்க, பாய்ஸாக தான் இருப்பாங்க. இப்போ 20வது இடத்துல இருக்காங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி ஒரு 19 பேர் இருப்பாங்க. அந்த 19 பேரில் 5 பேர் கேர்ள்ஸ். அப்போது மிச்சம் இருக்கிற அந்த 14 பேர் என்னவாக இருப்பாங்க,
பாய்ஸாக இருப்பாங்க. கரெக்டாக மிச்சம் இருக்கிற அந்த 14 பேர் யாராக இருப்பாங்க? பாய்ஸாக இருப்பாங்க. கரெக்டாக? சரி, ஓகே. மொத்தம் 132 பாய்ஸ். அதில் 14 பாய்ஸ் அந்த கனிமொழிங்கிற பொண்ணுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டில் நின்றுருக்காங்க. அப்போ மிச்சம் இருக்கிறவங்க எல்லாருமே எங்கே இருப்பாங்க? கனிமொழிக்கு பின்னாடி தான் இருப்பாங்க. அப்போ 132ல் 14 பாய்ஸ் போச்சுன்னா மிச்சம் எத்தனை பேர் இருக்காங்க? 118 பாய்ஸ் இருப்பாங்களா? அப்போ அந்த 118 பாய்ஸ் எங்கே தான் இருப்பாங்க? கனிமொழிக்கு பின்னாடி, அதாவது கனிமொழிக்கு பிஹைண்ட், பின்னாடி இருப்பாங்க. ஆன்சர் நம்மளுக்கு என்னவா சொல்லலாம்? 118 பாய்ஸ். எத்தனை பேர் கனிமொழிக்கு பின்னாடி இருப்பாங்க தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் என்னது? 118. ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? பாய்ஸ் எவ்வளோ இருக்காங்க, கேர்ள்ஸ் எவ்வளோ இருக்காங்க கண்டுபிடிச்சோம். அப்புறம் கனிமொழிங்கிறவங்க டாப்லேருந்து பார்க்கும்போது 20வது ரேங்க்குன்னு சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு முன்னாடி 5 கேர்ள்ஸ் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ வெறும் 5 கேர்ள்ஸ் இருந்தாங்கன்னா மொத்தம் அவங்களுக்கு முன்னாடி 19 பேர் இருப்பாங்க. அப்போ 5 கேர்ள்ஸ்னால் மிச்சம் இருக்கிற 14 பேர் பாய்ஸாக இருப்பாங்க. இப்போ கனிமொழிக்கு முன்னாடி 14 பாய்ஸ் இருந்தாங்கன்னா மிச்சம் இருக்கிற பாய்ஸ் எல்லாமே கனிமொழிக்கு பின்னாடி தான் இருப்பாங்க. இப்போ கனிமொழிக்கு பின்னாடி தான் இருப்பாங்க. ஓகேவா? இப்போ மொத்தம் 132 பாய்ஸ். 14 பாய்ஸ் முன்னாடி நின்னாங்கன்னா மிச்சம் இருக்கிற 118 பாய்ஸும் கனிமொழிக்கு பின்னாடி தான் நின்றுருப்பாங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் போகலாமா? ஓகே, அடுத்து பாருங்கள். There are 35 students in a class. Sumitra ranked 3rd among the girls in the class. Anand ranked 5th among the boys in the class. கொஸ்டின் எழுதிக்கிறேன். 35 பேர் இருக்காங்க. சுமித்ராங்கிறவங்க 3rd ரேங்க். சுமித்ராங்கிறவங்க 3rd ரேங்க் அமாங் த கேர்ள்ஸ் in the class. கேர்ள்ஸில் பார்க்கும்போது சுமித்ரா 3rd ரேங்க். அப்போ கண்டிப்பாக அவங்களுக்கு முன்னாடி 2 கேர்ள்ஸ் இருப்பாங்களா? ஃபஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க் கேர்ள்ஸாக இருப்பாங்க. கேர்ள்ஸ் வெறும் கேர்ள்ஸை மட்டும் வச்சு தனியாக பார்க்கும்போது சுமித்ரா 3வது ரேங்க்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு முன்னாடி ஒரு 2 கேர்ள்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க. ஆனந்த் ரேங்க்ஸ் 5th அமாங் த பாய்ஸ். அதாவது பாய்ஸை கம்பேர் பண்ணும்போது ஆனந்த் எத்தனாவது ரேங்க்கு? 5th ரேங்க். ஓகேவா? அப்போ ஆனந்துக்கு முன்னாடி எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு 4 பாய்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்களா? 4 பாய்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க. ஏன்னா பாய்ஸோட ரேங்கை பார்க்கும்போது தான் ஆனந்த் 5th ரேங்க். இப்போ கண்டிப்பாக ஆனந்துக்கு முன்னாடி ஒரு 4 பாய்ஸ் இருப்பாங்க. சுமித்ரா இஸ் 1 ரேங்க் பிலோ ஆனந்த் இந்த கிளாஸ். ஆனந்துக்கு ஒரு ரேங்க் கீழே தான் யார் இருக்கா? சுமித்ரா இருக்கா. ஓகேவா? சரி, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள், சுமித்ரா இங்கே இருக்காங்க, ஆனந்த் இங்கே இருக்காங்க, சுமித்ரா இங்கே இருக்காங்க. ஓகேவா? ஆனந்துக்கு ஒரு ரேங்க் பிலோ தான் யார் இருக்கா? சுமித்ரா இருக்கா. ஓகேவா? நோ 2 ஸ்டூடெண்ட்ஸ் ஹோல்ட் த சேம் ரேங்க் இந்த கிளாஸ். ஒரே ரேங்காக 2 பேர் இருக்க வாய்ப்பில்லைன்னு சொல்லிட்டாங்க. வாட் இஸ் ஆனந்த் ரேங்க் இந்த கிளாஸ்? ஓகேவா? நல்லா கவனிச்சுக்கோங்க. பாய்ஸில் பார்க்கும்போது ஆனந்த் வந்து 5th ரேங்க். அப்போ அவங்களுக்கு முன்னாடி கண்டிப்பாக 4 பாய்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க. கேர்ள்ஸில் பார்க்கும்போது சுமித்ரா 3rd ரேங்க். அப்போ அவங்களுக்கு முன்னாடி கண்டிப்பாக 2 கேர்ள்ஸ் இருப்பாங்க. ஓகேவா? அப்புறம் இன்னும் என்ன சொல்லியிருக்காங்க? ஆனந்துக்கு அடுத்த ரேங்க், ஒரு ரேங்க்கு கீழே தான் யார்? சுமித்ரான்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்? ஆனந்துக்கு மேலே கண்டிப்பாக 4 பாய்ஸ் இருப்பாங்களா? கண்டிப்பாக இருப்பாங்க, நம்மளுக்கு தெரியும். சுமித்ராவுக்கு மேலே கண்டிப்பாக எவ்வளோ கேர்ள்ஸ் இருப்பாங்க? 2 கேர்ள்ஸ் இருப்பாங்களா? அதுவும் நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும். ஓகேவா? அப்போது மொத்தம் ஆனந்துக்கு மேலே 4 பாய்ஸு 2 கேர்ள்ஸ். அப்போது மொத்தம் 6 பேர் இருக்காங்க. அப்போ அடுத்த ரேங்க்கு தானே யாராக இருப்பான்? ஆனந்தாக இருப்பான். இப்போ 4 + 2 6. 6க்கு அடுத்து 7வது ரேங்க்கில் தான் யார் இருப்பா? ஆனந்த் இருப்பார். ஓகேவா? ஆனந்துக்கு அடுத்த ரேங்க் தான் சுமித்ரான்னு சொல்லிட்டாங்க. அதே சமயத்தில் 2 பேர் ஒரே ரேங்க்கில் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஆனந்துக்கு முன்னாடி கண்டிப்பாக 4 பாய்ஸ் இருந்தாகணும். சுமித்ராவுக்கு முன்னாடி கண்டிப்பாக 2 பாய்ஸ் இருந்தாகணும். அப்போ 4 + 2 6. அடுத்த ரேங்க் தான் யார் இருக்கா? ஆனந்த் இருக்கான். அப்போது 7வது ரேங்க். ஓகேவா? 7th ரேங்க் தான் யாரா? ஆனந்தாக இருப்பான். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் நல்லா பாருங்கள். 30 பேர் இருக்காங்க ஒரு கிளாஸில். 30 பேர் இருக்காங்க. ரோஹித் 14th ஃப்ரம் லெஃப்ட் ஹேண்ட், ரமேஷ் 20th ஃப்ரம் ரைட் ஹேண்ட். ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர் பிட்வீன் ரோஹித் அண்ட் ரமேஷ்? பிட்வீன் கேட்டிருக்காங்களா? இது நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஓவர்லாப்பிங் கான்செப்டாக இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். ஓவர்லாப்பிங் கான்செப்டாக இருந்துச்சுன்னா ஈஸியாக ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிடலாம். சரி, ஓகே. லெஃப்ட் ரேங்க் ரைட் ரேங்க் ஆட் பண்ணுங்கள். ரோஹித் 14வது ரேங்க்கில் இருக்கான், ரமேஷ் ரேங்க் 20th ரேங்க்கில் இருக்கான். அப்போ மொத்தம் 34 பேர். இதுலேயே 34 பேர் வந்துருச்சா? அப்போ எப்படி நம்ம இன்பிட்வீன் கண்டுபிடிக்க போகிறோம்? இருக்கிறதே மொத்தம் எத்தனை பேர் தான்? 30 பேர் தான். அப்போ கண்டிப்பாக இதை நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம்? ஓவர்லாப்பிங் கான்செப்ட்னு சொல்லிக்கலாம். ஓவர்லாப்பிங் கான்செப்ட். ஓகேவா? அப்போ நமக்கு ஃபார்முலா என்னன்னு தெரியும்? டோட்டல் ஈக்குவல் டு ரைட் ப்ளஸ் லெஃப்ட் மைனஸ் சென்டர் மைனஸ் 2. டோட்டல் 30யா?
இந்த -2 இருந்துச்சுன்னா +2 ரைட் ரேங்க் நம்மளுக்கு எவ்வளோ தெரியும் 14 சரி லெஃப்ட் ரேங்க் 14 சரி அது ரெண்டுமே கரெக்டு தான் ஓகேவா 14 + 20 மைனஸ் சென்டரா இப்போ 30 + 2 32 ஈக்குவல் டு 14 + 20 34 மைனஸ் சென்டர் 34 இன்சைட் கொண்டு வந்துட்டோன்னா 32 - 34 -2 ஈக்குவல் டு மைனஸ் சென்டர் மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும் சென்டர் எவ்வளோ 2 இப்போ இன்பிட்வீன் எத்தனை பேர் இருக்காங்க 2 பேர் இருக்காங்க ஓகேவா இது என்னது நம்ம என்ன சொல்லிக்கலாம் ஓவர்லாப்பிங் கான்செப்ட் ஏன் ஓவர்லாப்பிங் கான்செப்ட் வந்துச்சு இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ரோ எடுத்துக்கிட்டோன்னா இந்த கிளாஸ் ஆஃப் ரோஹித் இஸ் 13th ஃப்ரம் லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து 14th இருக்கான் ரைட் ஹேண்ட்லேருந்து ரமேஷ் 20th இருக்கான் இது ரமேஷ் இது ரோஹித் ஓகேவா இன்பிட்வீனில் ரோஹித்துக்கும் ரமேஷ்க்கும் இன்பிட்வீனில் எத்தனை பேர் இருக்கான்னு கேட்குறாங்க இப்போ இங்கேயே 14 பேர் இங்கே 20 பேர் 34 பேர் வந்துட்டாங்க இதில் எப்படி நம்ம இன்பிட்வீன் கண்டுபிடிக்க முடியும் இருக்கிறதே 30 பேர் தான் கரெக்டாக அதனால தான் என்ன இருக்கும் ரமேஷ் இங்கே இருந்திருப்பான் ரோஹித் இங்கே இருந்திருப்பான் அப்போ இதுக்கு பேர் என்னன்னு சொல்லிக்கிட்டேன் ஓவர்லாப்பிங் கான்செப்ட் ஓகேவா ரொம்ப சிம்பிளான கொஷின் தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா சரி ஓகே அடுத்த கொஷின் பார்க்கலாமா ஓகே அடுத்தெல்லாம் சேம் அதே மெத்தடில் தான் இருக்கும் ஓகேவா சரி ஓகே அடுத்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின் தான் இன் அ கிளாஸ் ஆஃப் 40 ஸ்டூடெண்ட்ஸ் சமீர் ரேங்க் ஃப்ரம் டாப் இஸ் 22nd சுரேஷ் இஸ் 5 ரேங்க்ஸ் பிலோ சமீர் வாட் இஸ் சுரேஷ் ரேங்க்ஸ் ஃப்ரம் பாட்டம் அதாவது ஒரு 40 பேர் ஒரு கிளாஸில் இருக்காங்க சமீர் ரேங்க்ஸ் ஃப்ரம் டாப் இஸ் செகண்ட் டாப்லேருந்து பார்க்கும்போது சமீர் 2வது ரேங்க்கில் இருக்கான் யார் சமீர் சுரேஷ் இஸ் 5 ரேங்க்ஸ் பிலோ சமீர் அதாவது சமீருக்கு கீழே 5வது ரேங்க் சமீருக்கு கீழே ஒரு 5வது ரேங்க்கில் யார் இருக்கா சுரேஷ் இருக்கான் அப்போது சமீர் கீழே 1 2 3 4 5 இங்கே யார் இருப்பா சுரேஷ் இருப்பான் ஓகேவா இப்போது சமீரோட ரேங்க் செகண்டுன்னு தெரிஞ்சுன்னா சுரேஷோட ரேங்க் ஈஸியாக தெரிஞ்சிடும்ல செகண்ட்னா இது 3rd 4th 5th 6th 7th இப்போ சுரேஷோட ரேங்க் எவ்வளோது 7th ஃப்ரம் டாப்லேருந்து பார்க்கும்போது சுரேஷோட ரேங்க் நம்மளுக்கு என்னன்னு தெரியும் 7th இப்போது சுரேஷோட ரேங்க் ஃப்ரம் பாட்டம்லேருந்து பார்க்கும்போது சுரேஷோட ரேங்க் என்னன்னு கேட்குறாங்க டோட்டல் கொடுத்துருக்காங்க ஒரு ரேங்க் தெரியும் ஈஸியாக இன்னொரு ரேங்க் கண்டுபிடிச்சிடலாமா டோட்டல் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது டாப் ப்ளஸ் பாட்டம் -1 டோட்டல் 40 டாப் நம்மளுக்கு என்னன்னு தெரியும் டாப் ரேங்க் 7 பாட்டம் ரேங்க் கண்டுபிடிக்கணும் -1 இன்சைட் கொண்டு வந்துட்டோன்னா ப்ளஸ் என்ன 40 + 1 41 ஈக்குவல் டு 7 ப்ளஸ் பாட்டம் இப்போ 41 -7 இன்சைட் வந்துச்சுன்னா -7 ஈக்குவல் டு பாட்டம் நம்மளுக்கு 34 ஆகிடுமா ஈக்குவல் டு பாட்டம் அப்போ ஆன்சர் நம்மளுக்கு என்னது பாட்டம் ரேங்க் என்னது 34 ஓகேவா ஒன்றும் இல்லை கொஷின் சமீர் வந்து டாப்லேருந்து பார்க்கும்போது செகண்ட் ரேங்க்கில் இருக்கான் சுரேஷ் வந்து அவனுக்கு கீழே ஒரு 5வது ரேங்க்கில் இருக்கான் அப்போது செகண்ட்னா 3rd 4th 5th 6th 7th சுரேஷ் டாப்லேருந்து பார்க்கும்போது 7th ரேங்க்கில் இருக்கான் அப்போ டோட்டல் இருக்குது சுரேஷோட ஒரு ரேங்க் டாப் ரேங்க் இருக்குது ஈஸியாக நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி பாட்டம் கண்டுபிடிச்சா இல்லை ஜென்ரலாக ஃபேக்டாக நீங்கள் யோசிச்சு சுரேஷ்க்கு முன்னாடி ஒரு 6 பேர் இருக்காங்க அப்போ சுரேஷுக்கு பின்னாடி எத்தனை பேர் இருந்திருப்பாங்க 40ல் மொத்த 7 மிச்சம் 33 பேர் இருந்திருப்பாங்க ஓகேவா இப்போ கீழேருந்து பார்க்கும்போது 33 பேர் சுரேஷ் ஆட் பண்ணோன்னா நம்ம 34ன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா ஏதாச்சும் டவுட் இருக்கா அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா சரி ஓகே அடுத்து இது சேம் டைப் தான் அந்த மிடில் சுரேஷ் சீட்டன் மிடில் இந்த ரோ ஓகேவா இந்த கொஸ்டின்னா நீங்கள் நோட் பண்ணி ட்ரை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிங்க ஓகேவா ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களே நம்பர் ஆஃப் பாய்ஸ் இந்த கிளாஸஸ் ட்வைஸ் த நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் அதாவது பாய்ஸு கேர்ள்ஸ் ரேஷியோ என்னவாக இருக்குன்னா 2:1 இருக்கும் ஓகேவா டோட்டல் வந்து மொத்தம் 63 பேர் இருக்காங்க அப்போ பாய்ஸ் கேர்ள்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருங்க கண்டுபிடிச்சி சுரேஷ் வந்து மிடில் இருக்கான் ஓகேவா சுரேஷ்க்கு மேலே 27 பாய்ஸ் இருக்கான் அப்போ அவங்களுக்கு கீழே எவ்வளோ கேர்ள்ஸ் இருக்கான்னு கேட்குறாங்க இந்த கொஸ்டினை நீங்கள் போட்டு பாருங்கள் ஓகேவா சரி ஓகே அடுத்து சரி ஓகே இது பாருங்கள் இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கொஷின்ஸ் தான் இஃப் ராம் ரன்ஸ் லெஸ் ஃபாஸ்ட் தேன் ஷாம் ஓகேவா ஷாமை விட ராமு கம்மியான ஃபாஸ்ட்டில் ஓடுறான் இப்போ ராம் எங்கே இருப்பான் கீழே இருப்பான் ஓகேவா
ஷாம் ரன்ஸ் ஆஸ் ஃபாஸ்ட் அஸ் லால். ஆஸ் ஃபாஸ்ட் அஸ் லால்னா ஷாம் லாலை போல வேகமாக. அப்போனா லாலும் ஷாமும் ஒரே ஸ்பீடில் ஓடுறாங்க. ஓகேவா? ஷாம் ரன்ஸ் ஆஸ் ஃபாஸ்ட் அஸ் லால் பட் லெஸ் ஃபாஸ்ட் தேன் டாம். ஷாம் வந்து லாலோட ஃபாஸ்ட்டில் ஓடுறாரு, ஆனால் டாமை விட கம்மியாக ஓடுறாரு. இப்போ டாமு ஷாமை விட ஃபாஸ்ட்டாக ஓடுறாரு. ஓகேவா? ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஹூ ரன்ஸ் ஃபாஸ்டஸ்ட். ஃபாஸ்ட்டாக யார் ஓடுறா? டாம் தான் ஃபாஸ்ட்டாக ஓடுறான். ஓகேவா? இந்த ரேங்க்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப பேசிக்கில் தான் இருக்கும். ஓகேவா? ராம் ஷாமை விட குறைவாகவும், ராம் ஷாமை விட குறைவாகவும், ஷாம் லாலை போல வேகமாகவும், ஷாம் லாலை போல வேகமாகவும், டாமை விட குறைவாகவும், டாமை விட குறைவாகவும் ஓடினால் வேகமாக ஓடுபவர் யார்? டாம். ஓகேவா? வேகமாக யார் ஓடுறா? டாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. N is more intelligent than M. சரி, ஓகே. N is more intelligent than M. M விட N இன்டெலிஜென்ட்னு சொல்லிட்டாங்க. M is not intelligent as Y. ஓகேவா? M is not intelligent as Y. M is not intelligent as Y. அப்போனா என்ன அர்த்தம்? ஒய்க்கு கீழே தான் யார் இருப்பா? எம். எம் இஸ் நாட் இன்டெலிஜென்ட் ஆஸ் ஒய்னா இப்போ கண்டிப்பாக ஒய் எம்மை விட இன்டெலிஜென்ட்டாக தான் இருப்பார். நெக்ஸ்ட், எக்ஸ் இஸ் மோர் இன்டெலிஜென்ட் தேன் ஒய். ஒய்யை விட எக்ஸு மோர் இன்டெலிஜென்ட்டாக இருப்பார். அப்போ ஒய்யு மேலே தான் எக்ஸ் இருப்பார் கண்டிப்பாக. பட் நாட் ஆஸ் குட் ஆஸ் என். பட் நாட் ஆஸ் குட் ஆஸ் என். என்ன சொல்கிறாங்க? எக்ஸ் இஸ் மோர் இன்டெலிஜென்ட் தென். எக்ஸ் வந்து ஒய்யை விட இன்டெலிஜென்ட்டாக இருப்பார், ஆனால் என்னை விட இன்டெலிஜென்ட்டாக இருக்க மாட்டாருன்னு சொல்கிறாங்க. இப்போது ஹூ இஸ் த மோஸ்ட் இன்டெலிஜென்ட் ஆஃப் ஆல்னு கேட்குறாங்க. இப்போ என் எக்ஸ் ஒய்னு கீழே வரணுமா? ஒய்க்கு கீழே தான் யார் இருக்கணும்? எம் இருக்கணும். ஒய்க்கு கீழே தான் யார் இருக்கணும்? எம் இருக்கணும். இப்போ ஃபார்ம் எப்படி வந்திருக்கு? என் எக்ஸ் ஒய் எம். ஹூ இஸ் மோஸ்ட் இன்டெலிஜென்ட் ஆஃப் ஆல்? யார்? ஆன்சர் என். என் இஸ் மோஸ்ட் இன்டெலிஜென்ட் ஆஃப் ஆல். ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? நல்லா பார்த்துக்கோங்க. என் இஸ் மோர் இன்டெலிஜென்ட் தென் எம். எம்மை விட என் இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், எம் இஸ் நாட் ஆஸ் இன்டெலிஜென்ட் ஆஸ் ஒய். அதாவது ஒய்யை விட எம் இன்டெலிஜென்ட்டாக இருக்க மாட்டாங்க. ஒய்யை விட எம் இன்டெலிஜென்ட்டாக இருக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், எக்ஸ் இஸ் மோர் இன்டெலிஜென்ட் தென் ஒய். ஒய்யை விட எக்ஸ் இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க, ஆனால் என்னை விட இன்டெலிஜென்ட்டாக இருக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு என், நெக்ஸ்ட் எக்ஸு, நெக்ஸ்ட் ஒய். இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்? ஒய்க்கு கீழே தான் என்ன வரணும்? எம். இப்போ ஒய்க்கு கீழே எம். அப்போது யார் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கா? என். யார் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கா? என். ஓகேவா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு கொஸ்டின் பார்த்துலாமா? There are 5 friends I, J, K, L, M. K's income is more than L's income. ஓகேவா? கேவோட இன்கம் எல்லோட இன்கம் விட அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் லெஸ்ஸர் தென் எம்ஸ் இன்கம். ஆனால் எம்மோட இன்கம் விட கம்மி. கேவோட இன்கம் எல்லோட இன்கம் விட அதிகம், ஆனால் எம்மோட இன்கம் விட கம்மின்னு சொல்லியிருக்காங்க. ஜேஸ் இன்கம் இஸ் த லீஸ்ட். இப்போ ஜே தான் யார்? கடைசியில் இருப்பார். ஓகேவா? ஐஸ் இன்கம் இஸ் லெஸ்ஸர் தென் கேஸ் இன்கம். ஐயோட இன்கம் கேயை விட கம்மியாக இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஊஸ் இன்கம் இஸ் த மேக்ஸிமம். ஐயோட இன்கம் எங்கே இருக்கும்? கேயோட கம்மி. கேயோட கம்மினா இங்கே கூட இருக்கலாம், இல்லை இங்கே கூட இருக்கலாம், ஆனால் கடைசியில் இருக்காது. ஏன்னா கடைசியில் ஜே தான் லீஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகேவா? இங்கே கூட இருக்கலாம், இங்கே கூட இருக்கலாம். சரி, ஓகே. அதை அப்படியே வச்சுக்கோங்க. கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க. ஹூஸ் இன்கம் இஸ் த மேக்ஸிமம். மேக்ஸிமம் யார்? எம். ஈஸியாக சொல்லிடலாம். அப்போ அந்த ஐங்கிற பாயிண்ட்டே நமக்கு தேவைப்படாது. ஓகேவா? ஐ கேக்கு விட கம்மின்னு சொல்லிட்டாங்க. அப்போ கீழே ஏதோ ஒரு இடத்துல இருப்பாங்க. இப்போது ஹையஸ்ட்டாக யார் வாங்குறா? எம். ஓகேவா? ஹையஸ்ட் இன்கம் வாங்குறது எம். சரி, ஓகே. அடுத்து, ஏ இஸ் ஷார்ட்டர் தென் பி பட் டாலர் தென் சி. ஏ இஸ் ஷார்ட்டர் தென் பி. பியை விட ஏ ஷார்ட்டரு பட் டாலர் தென் சி. சியை விட ஏ டாலர்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? டி இஸ் ஷார்ட்டர் தென் ஏ பட் டாலர் தென் சி. டி இஸ் ஷார்ட்டர் தென் ஏ பட் டாலர் தென் சி. சியை விட டி வந்து டி ஷார்ட்டர் தானே ஏவா? ஏ விட டி வந்து ஷார்ட்டர்னு சொல்கிறாங்க, ஆனால் சியை விட டாலுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அப்போ டி இங்கே வருமா? அண்ட் இ இஸ் ஷார்ட்டர் தென் பி பட் டாலர் தென் ஏ. இ வந்து
ஷார்ட்டர் தென் பி, பியை விட ஷார்ட்டாக இருக்கும், ஏயை விட டாலாக இருக்கும். அப்போ எங்கே வருவாங்க, நடுவில் வருவாங்களா? இப்போ பி, இ, ஏ, டி, சியா. த ஷார்ட்டஸ்ட் பர்சன் இஸ் சி, ஷார்ட்டஸ்ட் பர்சன் இஸ் சின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே. இதில் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? கொஸ்டின் எது கேட்கலையா? கொஸ்டினே இதுதான், ஓகேவா? த ஷார்ட்டஸ்ட் பர்சன் இஸ் யாருன்னு கேட்டிருப்பாங்க. இப்போ ஷார்ட்டஸ்ட் பர்சன் யார்? ஆன்சர் சின்னு சொல்லிக்கலாம், ஓகேவா? ஏ இஸ் ஷார்ட்டர் தென் பி பட் டாலர் தென் சி. ஏ வந்து ஏ இஸ் ஷார்ட்டர் தென் பி, பியை விட ஷார்ட்டர், நான் சியை விட டாலர்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு டி இஸ் ஷார்ட்டர் தென் ஏ பட் டாலர் தென் சி. டி வந்து ஷார்ட்டர் தென் ஏ, ஏ விட ஷார்ட்டர், ஆனால் சியை விட டாலர்னு சொல்லிட்டாங்க, ஓகேவா? இ இஸ் ஷார்ட்டர் தென் பி பட் டாலர் தென் ஏ. இ இஸ் ஷார்ட்டர் தென் பி, பியோட ஷார்ட்டாக இருப்பாங்க, ஏயோட டாலாக இருப்பாங்க, ஓகேவா? இப்போ பிஇ ஏடி சின்னு வந்திருக்குமா? அப்போது நம்மளுக்கு த ஷார்ட்டஸ்ட் பர்சன் இஸ் ஆன்சர் சி, ஓகேவா? சரி, ஓகே. கடைசி ஒரே ஒரு கொஸ்டின் பார்க்கலாமா? ஏ கெட்ஸ் மோர் மார்க்ஸ் தேன் பி பட் லெஸ் தேன் சி. ஏ வந்து பியை விட அதிகமாக மார்க் வாங்குவாங்க, ஏ வந்து சரி, ஓகே, தப்பாக எழுதிட்டுமா? ஒரே நிமிஷம். என்ன சொல்கிறாங்க? ஏ கெட்ஸ் மோர் மார்க்ஸ் தேன் பி, பியை விட ஏ அதிக மார்க் வாங்குறாங்க, ஆனால் பட் லெஸ் தென் சி, சியை விட கம்மி வாங்குறாங்க, ஓகேவா? டி கெட்ஸ் லெஸ் மார்க்ஸ் தேன் இ பட் மோர் தேன் ஏ. டி கெட்ஸ் லெஸ் மார்க்ஸ் தேன் இ. டி வந்து ஈயை விட கம்மியான மார்க் வாங்குறாங்க, ஈயை விட கம்மியான மார்க் வாங்குறாங்க, ஆனால் ஏயை விட அதிகமாக மார்க் வாங்குறாங்க. டி கெட்ஸ் லெஸ் மார்க்ஸ் தேன் இ பட் மோர் தேன் ஏ, மோர் மார்க் தேன் ஏ, ஓகேவா? இஃப் சி கெட்ஸ் லெஸ் தேன் டி, சி கெட்ஸ் லெஸ் தேன் டி. சி வந்து டியை விட கம்மியாக வாங்கினாங்கன்னா, இஃப் சி கெட்ஸ் லெஸ் தேன் டி, ஹூ அமாங் ஏபிசிடி கெட்ஸ் த ஹையஸ்ட் மார்க்குன்னு கேட்குறாங்க, ஓகேவா? இப்போது நம்ம என்ன பண்ணிட்டோம்? சிஏபி இடி ஏன்னு கனெக்ட் பண்ணிட்டோமா? இப்போ ரெண்டுத்துலையும் ஏ இங்கே இருக்கா? இப்போ என்ன சொல்கிறாங்க? சி கெட்ஸ் லெஸ் தேன் டி. அப்போது டியை விட கண்டிப்பாக சி எங்கே இருப்பான்? கீழே இருப்பான். இப்போது சி ஏ பின்னு இருக்குமா? இடி சிஏபி. எப்படி இந்த பாயிண்ட் கனெக்ட் பண்ணோன்னா, சி கெட்ஸ் லெஸ் தேன் டி, டியை விட சி கம்மியாக வாங்கியிருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? அப்போது இடிசிஏபி. ஹூ கெட்ஸ் த ஹையஸ்ட் மார்க்? ஹையஸ்ட் மார்க் யார் வாங்குவா? இ. ஆன்சர் இ, ஓகேவா? புரிஞ்சா? சரி, ஓகே, அவ்வளோதான். நம்பர் ரேங்கிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஓகேவா? ஒரே ஒரு ஃபார்முலா வச்சு தான் மோஸ்ட்டாக நம்ம எல்லாமே போட்டிருப்போம். இந்த ஓவர்லேப்பிங் கான்செப்ட் மட்டும் நல்லா ஒரு டைம் நல்லா தெளிவாக ரிப்பீட்டடாக பாருங்கள், ஓகேவா? ஒன்றா மினிமம் பாசிபிலிட்டின்னு கொடுத்துருப்போம், அப்போ நீங்கள் ஓவர்லேப்பிங் கான்செப்ட் யூஸ் பண்ணணும். மேக்ஸிமம் பாசிபிலிட்டி கொடுத்தா நார்மல் மெத்தட் யூஸ் பண்ணணும். இதே ரெண்டுமே கொடுக்கலன்னா நம்மளாக கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? அந்த 2 ரேங்க் ஆட் பண்ணால் டோட்டல் விட நம்மளுக்கு அதிகமாக வந்துச்சுன்னா இன்பிட்வீன் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ நம்ம ஓவர்லேப்பிங்னு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம், ஓகேவா? சரி, ஓகே. ஒருத்தரோட 2 ரேங்க் கொடுத்துருந்தாங்கன்னா அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? ஈஸியாக டோட்டல் கண்டுபிடிச்சிடலாம். இதே டோட்டலு ப்ளஸ் ஒருத்தரோட 1 ரேங்க் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இன்னொரு ரேங்கை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், ஓகே? நம்பர் ரேங்கிங் அவ்வளோதான், முடிஞ்சு, ஓகேவா? சரி, ஓகே. கிளாஸ் நல்லா வீடியோ பார்த்துட்டு அப்புறம் நம்ம இங்கே என்ன பண்ணுங்கள், கூகுள்லேருந்து நீங்களே கொஷின்ஸ் எடுத்து நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண தான் நம்மளுக்கு என்ன ஆகும்? இதில் ரொம்ப சிம்பிளாகும், ஓகேவா? நம்மளுக்கு அந்த ஃபார்முலாலாம் தேவையே இல்லை. ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக நம்ம பார்த்தோன்னே நம்ம ஆன்சர் சொல்கிற மாதிரி ப்ராக்டிஸ் ஆகிடலாம். சரி, ஓகே, தேங்க்யூ.